இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க டர்ட்டி ஹரி அப்படின்ற ஒரு த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கும். கண்டிப்பா அது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு பொண்ணு தான் காமிக்கிறாங்க. மாடலிங்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க இவங்க பட வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு படம் சைன் ஆயிருக்கும், அந்த படத்துல தான் இப்ப நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க பிரச்சனை என்ன அப்படின்னா ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் பினான்சியல் இஷ்யூவா இருக்கும். இதனால ஃபர்ஸ்ட் ஷெடியூலை மட்டும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெண்டாவது ஷெடியூலுக்கான டேட்டை நாங்க பின்னாடி சொல்றோம், கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற ஆக்டிங் ஸ்கில்லுக்கு நீங்க ஒரு பெரிய ஆக்டர் ஆவீங்க அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க கட் பண்ணி நம்ம ஹீரோவான ஹரி அப்படின்றவரை காமிக்கிறாங்க. கிராமத்துல இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு வந்திருப்பாரு. இவரோட நண்பர் துணையோட இவர் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறார். அண்ட் இவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா கஞ்சா அடிக்கிறது. எந்நேரமும் அடிச்சுக்கிட்டே இருப்பாப்ல. வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சின்ன லக்கு இருந்தா போதும், அதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட காத்துக்கிட்டே இருக்க இவர் ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு செஸ் பிளேயரா தான் இருப்பாரு. அந்த விஷயம் இவருக்கு கை கொடுக்குது. அதனால ஒரு கம்பெனில போய் கோச்சா வேலைக்கு சேர்ந்துட்டாரு. அங்க இருக்கிற பசங்க கிட்ட எல்லாத்துக்கும் செஸ் இப்படி ஆடணும், இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஜாஸ்மினை காமிக்கிறாங்க. படம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிருந்தாங்க இல்லையா. இவங்க நிறைய ஆட் ஷூட் எல்லாத்தையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆடை பாத்தீங்கன்னா நம்ம ஹரி பாக்குறாரு. பரவாயில்லையே, பயங்கரமா இருக்கு, இந்த மாதிரி போனவங்களாம் எங்கதான் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இவரோட நண்பரும் பேசிக்கிட்டே மூவ் ஆனாங்க. கட் பண்ணி சொசைட்டில ஒரு பெரிய புள்ளியா இருக்க நபர் பாத்தீங்கன்னா செஸ் விளாடணும் அப்படின்றதுக்காக வீக்லி ஒன்ஸ் அந்த கம்பெனிக்கு வர மாதிரி இருக்கும். அங்கதான் நம்ம ஹரியை மீட் பண்றாரு. நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹரி கிட்ட பாத்தீங்கன்னா அவர் தோத்து போயிட்டாரு. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அதனால கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹரிக்கு பாத்தீங்கன்னா சில கலெக்ஷன் மேல விருப்பம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. என்னோட சித்தப்பாவும் இதே மாதிரிதான், ஒரு நாள் வாயன் ஃப்ரீயா தான் அவனை கூட்டு போறேன்னு சொல்ல இனி சீன் இதோட கட் பண்ணி வசோதா அப்படின்னு ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவங்களுக்கு பெயிண்டிங் அப்படின்னா பயங்கர ஈடுபாடு. அண்ட் மறுபடியும் அறிக்கிட்டே வருது. ஒரு நாள் அவனை கூட்டு போற அப்படின்னு மாதிரி அந்த தொழிலதிபர் சொல்லியிருந்தா இல்லையா, அவரோட சித்தப்பா கிட்ட இன்டர்வியூ கொடுக்க அங்கதான் பாத்தீங்கன்னா அங்க வசோதா இருப்பாங்க. அந்த நபரோட சித்தி பொண்ணு தான் இவங்க. முதல்ல அரிய சந்திக்கிறாங்க. பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. இதனால உள்ள போய் கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க அரிய சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் இவருக்கு தெரியும், ஆனாலும் கண்டுக்காத மாதிரி நிகழ். நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அதிர்ஷ்டம் இதுதானோ அப்படின்னு மாதிரி உள்ளுக்குள்ள எண்ணங்கள் கட் பண்ணா இந்த ஹரி கூட பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி நிறைய முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிடுறாங்க. இதுக்கு நடுவுல வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்குது. அதுக்கு நீங்க வந்தாகணும் அப்படின்னு மாதிரி ஹரிய கம்பல் பண்ணி வசோதா கூட்டு போக அங்கதான் பாத்தீங்கன்னா ஜாஸ்மினை பாக்குறாரு. இங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா அவங்க எதை பத்தியுமே கேர் பண்ணாம ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் போறாரு. அந்த போஸ்டர்ல பார்த்தவங்க இவங்க தானே, இவ்வளவு கிளாமரா இருக்காங்களே அப்படின்னு மாதிரி அவங்கள பார்த்து நின்னுகிட்டே இருக்க அவங்க எழுந்து வராங்க. இல்ல நான் உங்களை போஸ்டர்ல பார்த்தேன், அதே மாதிரி தான் இருக்கீங்க, நீங்க செம்ம கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு நம்மள டாக்க கொடுக்க இவர் வச்சிட்டு இருந்த வீடை பாத்தீங்கன்னா அவங்க வாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க முதல் சந்திப்பை இந்த மாதிரி தான் ஆரம்பிக்குதுன்னு காமிக்க அப்பதான் ஹரிக்கு உதவுனார் இல்லையா, அந்த நபர் உள்ள என்டர் ஆகுறாரு. இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்ல இவரோட முகத்தால லைட்டா தொய்வு ஏற்படுது. கட் பண்ணி ஹரி பாத்தீங்கன்னா வசோதா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட நட்பாகிட்டாரு. அண்ட் அவங்களும் இதுக்கு மேல இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக இவருக்கு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அழகான ஒரு பொம்மை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா வசோதா வீட்டு வரலையும் தெரிஞ்சு போயிடுது. நீங்க எடுக்கிற முடிவு தான் எங்களுக்கு ஃபைனல், இந்த காலத்து பசங்க நல்லா தான் முடிவு எடுப்பாங்க, நாங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இதை கேர்லெஸ்ஸா விட கட் பண்ணி மொத்த கும்பலும், அதாவது ரெண்டு கப்பல் இருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு கப்பலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னா வீட்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஹரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜாஸ்மின் கிட்ட வலிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காரு. அவங்களும் ஈடு கொடுத்து இவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஜாஸ்மினை பார்க்கல அப்படின்னாலும் இவரோட மனசு பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட் ஆகுது. இந்த நிலைமையில தான் ரோட்ல எதிர்ச்சியா பாத்தீங்கன்னா ஜாஸ்மினை சந்திக்கிறாரு. என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க என்னோட செகண்ட் ஷெட்யூலுக்கான டேட் எப்ப சொல்றாருன்னு கேட்டு போகதான் வந்தேன், என் கூட வர முடியுமா அப்படின்ற மாதிரி இவரை தனியா உட்கார வச்சுட்டு ப்ரொடியூசர் கிட்ட போய் பேசிட்டு வர பயங்கர கோவத்துல இருப்பாங்க. என்னன்னே தெரியல, அவங்க கிட்ட பினான்சியல் இஷ்யூ அந்த இஷ்யூ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கானே தவிர என்னோட கரியர் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சேன், ஆனா இங்கேயே நான் ஸ்டக் ஆகி நின்றுடுவோம் போலியே அப்படின்னு மாதிரி வீடு எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் சரக்கு அடிக்கிறாங்க. இங்க பயங்கர போதையில தான் இருப்பாங்க இல்லையா, ரெண்டு பேரும் வழிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட உடம்புல எத்தனை மச்சங்கள் இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி டாக்கு வேற மாதிரி எல்லாம் போக இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஃபேமிலி மொத்தமும் வெக்கேஷன் மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சொந்தமான ஃபார்ம்ல போய் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட கண்ணாமே ஜாஸ்மின் மேலதான் இருக்கும். அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடை பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டு வர அவங்க அதை ஃபுல்லா அடிச்சுட்டு போதையில இருப்பாங்க. அந்த சமயம்னு பார்த்து நீ ஆக்டிங் அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க, இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, அங்கதான் இவ்வளவு பிசினஸ பாத்துக்கிட்டு
போட்டுருக்கோம்லமா, நீ ஏதாவது எடுத்து அதுல வளர்ச்சியை காட்டிட்டு போயின்னு சொல்ல இவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆனா அங்க இருக்கிறவங்க இதை நிறுத்தாம இத பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு ஆக்டிங்ல வராது, இந்த ஆக்டிங்கை கை விட்டுடு அப்படின்னு மாதிரி டிமோட்டிவேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க தனியா இருக்கணும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி வேகமா நடந்து போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஹரி பாக்குறாரு. அங்க யாருக்கும் தெரியாத மாதிரி அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க அவங்க பயங்கர கடுப்புல இருப்பாங்க. என் பின்னாடி வராதரா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இவ வீடுறதா தெரியல. இல்ல நீங்க சோகமா இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு மாதிரி மறுபடியும் வீடு கொடுக்க இது அவங்களுக்கு பத்தல. எனக்கு இன்னும் வேற ஒன்னும் வேணும், ஆனா அது என்னன்னு என்னால சொல்ல முடியலன்னு சொல்ல இவரும் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க, இதுக்கு நடுவுல நம்ம ஏதாவது தப்பு பண்றோமோ, இது தப்போ அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லையை மீறிட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ரெண்டு பேரும் அங்கே ஒன்னு இருந்துட்டுறாங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியல. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் அந்த சம்பவத்துல இருந்து ஜாஸ்மின் பாத்தீங்கன்னா ஹரி கிட்ட பேச மாட்டாங்க. ஹரியும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல புடிச்சு என்ன ஆச்சு அன்னைக்கு மட்டும் அப்படி பண்ண, இப்ப எல்லாம் பேசவே மாட்டேன்னு கேட்க, அன்னைக்கு நான் போதையில இருந்தேன், டிப்ரெஷன்ல வேற இருந்தேன், ஏதோ தெரியாம நடந்து போச்சு, நம்ம ரெண்டு பேருமே ஒரே வீட்டுக்கு வாழதான் போறோம், ரெண்டு பேரும் வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிட்டோம், நீ என்கிட்ட வழிஞ்சு பேசின, நானும் உங்ககிட்ட வழிஞ்சு பேசினேன், ஆனா அன்னைக்கு நடந்தது அப்படியே மறந்துருவோம், இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு மாதிரி அவரை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து ஜாஸ்மினும் அவங்க கட்டிக்க போறவரும் சேர்ந்து ஒன்னா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அவங்களை விட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு மாதிரி இவருக்குள்ள தோண ஆரம்பிக்குது. அதே சமயத்துல அசோதா பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு மாதிரி அப்ரோச் பண்றாங்க. இவரும் இதுக்கு மறுப்பு சொல்லாம கல்யாணத்தை எல்லாத்தையும் பண்ண இவங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா போக ஆரம்பிக்குது. அண்ட் அசோதாக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆகணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ற ஆசை. இதனால டெய்லி நைட்டு ஹரி கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா எதுவும் கேர் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. கட் பண்ணா ஹரிய பாத்தீங்கன்னா அந்த ஜாஸ்மினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவர் பார்க்க வர்றாரு. எனக்கும் ஜாஸ்மினுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, என்னோட சித்திக்கும் அவளுக்கும் பயங்கரமான சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, என் சித்தி சித்தப்பாவில தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன், அதனாலதான் இந்த மாதிரி ஹார்டான டிசிஷன் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு உடைக்க இவருக்கு 1008 கேள்விகள். அப்ப ஜாஸ்மின் எங்க போயிருக்கா அப்படின்னு மாதிரி வேகமா அவங்க இருந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்க அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி தெரிய வருது. அது கூடவே அவங்க நடிக்கிறதா இருந்தது இல்லையா ஒரு படம், அதுவும் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கு. அது கூடவே இவரோட மனைவி எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு மாதிரி டார்ச்சர், என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும்போது இவரோட வைஃப் பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ் எல்லாம் வரைவாங்க இல்லையா, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸிபிஷன் போகணும்ன்றதுக்காக ஒரு பெரிய மாலுக்கு போக அங்கதான் ரொம்ப நாள் கழிச்சு ஜாஸ்மினை பாக்குறாரு. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி போக பட்டுன்னு இவரோட மனைவி வந்துடுறாங்க. ஹாய் ஜாஸ்மின், எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவர் உன் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போ, நாம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல இவங்க மறுக்கிறாங்க. இல்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு மாதிரி நின்னுகிட்டே இருக்க. ஆனா இவர் பிடிவாதமா இவரோட கையில இருக்க போனையை தூக்கி போட்டுட்டு நான் கால் பண்ணுவேன், நம்ம ரெண்டு பேரும் பேசலாம் அப்படின்னு மாதிரி அங்க இருந்து தன்னோட மனைவியை கூட்டு போக அப்படியே கட் பண்ணி ஜாஸ்மினோட வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்துட்டாரு. முதல்ல இவங்க உள்ள விடாம தயங்கிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறமா வீடு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் போதையில நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாள் எங்க போயிருந்த, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட கொஞ்சம் கொலவ ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. டாக்டர் நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு, நம்ம குழந்தை பெத்துக்கலாமா, மார்னிங்ல பண்ணா குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு மாதிரி இவரோட மனைவி ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா இவரோட சிந்தனை எல்லாமே ஜாஸ்மின் மேலதான். என்னோட மாமனார் கம்பெனிக்கு வேலைக்கு போறாரோ இல்லையோ, வேலைக்கு போற அப்படின்னு மாதிரி போய் சொல்லிட்டு எந்நேரமும் ஜாஸ்மின் கூட இருக்க ஆரம்பிக்கிறாரு. சந்தோஷமாவே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இவர் கம்பெனியை சரியா பாத்துக்காம விட்டா இல்லையா, கொஞ்சம் லாசஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனாலும் வீட்டுல இருக்கிறவங்களா பிசினஸ் அப்படின்னா லாஸ் இருக்கதான் செய்யும், நீ முழு மூச்சோட போராடுப்பா, கண்டிப்பா உனக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு மாதிரி இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம அட்வைஸ் பண்ண. ஆனா இவர் பண்ற சம்பவம் வேற. நாட்கள் முழுவதும் அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல இருக்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னமோ போய் சொல்லி ஓட்டிக்கிட்டே இருக்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் இவருக்கு போன் அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எடுக்கிற மாதிரி தெரியல. இதனால லேண்ட் லைனுக்கே அடிக்கிறாங்க. வீட்டுல இருக்க வேலைக்காரமா யாரோ ஒரு லேடி போன் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து இவரோட மனைவிக்கு லைட்டா சந்தேகம் வரும். இவரு இவ்வளவு அர்ஜென்ட்டா எதுக்கு போன் பண்ற, நான் தான் நாளைக்கு வரேன்னு சொல்லி இருக்கல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அவங்க ஒரே வார்த்தையா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு ஒன்னு உடனடியா பார்த்தாகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல இவரு ஸ்டன் ஆகி போய் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி கட் பண்ணிட்டு என்னோட அசிஸ்டன்ட் தான் போன் பண்ணா, ஏதோ முக்கியமான வேலை இருக்கா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, ஒரு 2 மணி நேரம் ஒரு மீட்டிங் இருக்குன்னு ரிமைண்ட் பண்ண அப்படின்னு மலாம் சொல்ல அங்க இருக்க எல்லாருமே பரவாயில்ல அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் இவரோட மனைவிக்கு இன்னும் அதிகரிக்குது சந்தேகம். கட் பண்ணா ஜாஸ்மினை போய் பாக்குறாரு. பயங்கர கோவத்துல இருக்காரு. நம்ம எல்லா ப்ரொடெக்ஷனையும் கரெக்டா தானே யூஸ் பண்ணோம், அப்புறம் எப்படி இது வந்தது அப்படின்னு மலாம் கேட்க, நான் சொல்லும் போது அமைதியா இருந்தியா, இப்ப வந்துட்டா அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்க இவரோட மனைவி கூட ஒரு ஒன்னாதான் இருக்கா இல்லையா, அங்க பிரெக்னென்ட் ஆல இங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்றத என்னால நம்பவே முடியலன்னு சொல்ல அங்க காதல் இல்ல, உன்னோட மொத்த காதலும் என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு மாதிரி இவங்க ரொமான்டிக்
ரொமான்டிக்கா பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பயங்கர யோசனை. ஜாஸ்மின் கூட அஃபேர்ல இருந்தார் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா என் மனைவியை கூட நான் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்மளாம் வசனம் எல்லாம் விட்டுருப்பாரு. அது எல்லாத்தையும் சொல்லி இவங்க இந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன், என்னோட குழந்தைய என்ன மாதிரியே அப்பா இல்லாம வளர்க்க மாட்டேன், நல்லபடியா தான் வளர்ப்பேன், ஒழுங்கு மரியாதையா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி அவகிட்ட இருந்து பிரிஞ்சு என்கிட்ட வா, இதுதான் உனக்கு இருக்க ஒரே வழி அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப இவரும் வேகமா வீட்டுக்கு போறாரு. இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு மாதிரி மென்னு முழுங்கிக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவிக்கு லைட்டா சந்தேகம் இருக்கும் இல்லையா, அதை பாத்தீங்கன்னா பட்டுன்னு போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அடிக்கடி யாரோ பொண்ணு போன் பண்றாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க, ஏதாவது அஃபேர் வச்சிருக்கீங்களான்னு கேட்க இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இந்த விஷயத்த இப்ப எப்படி ஓபன் பண்றதுன்னு இல்லன்னு மறுக்கிறாரு. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்னும் இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா குழந்தை பிறக்கும் தான் டாக்டர் சொல்லியிருக்காரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதிரி இவரோட மனைவி பாத்தீங்கன்னா இன்னசென்ட்டா பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல இவங்க கிட்ட இது எப்படி சொல்றது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு மாதிரி இவரோட நண்பர்கிட்ட இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, டேய் இது ஸ்டார்டிங்ல நிறுத்தி இருக்க வேண்டியது, இப்ப என்னடா பண்ண போற, ஜாஸ்மின் நீ லவ் பண்றியான்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு. அப்ப வசோதாவை அவளையும் தான்டா லவ் பண்றேன், வசோதாவை விட்டு வந்தேன் அப்படின்னா நான் ஒரு நார்மல் லைஃபுக்கு போயிடுவேன், நான் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே வேஸ்டா போயிடும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு மாதிரி புலம்பி நிக்கிறாரு. காட்பானா ஜாஸ்மினை போய் சந்திக்கிறாரு. இந்த பிரச்சனையில இருந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 3 வாரம் டைம் கூட, ஃபேமிலி மொத்தமும் ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அந்த ட்ரிப் முடிஞ்சதும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உண்மையை சொல்லிட்டு நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல முதல்ல இவங்க பயங்கரமா திட்டுறாங்க, நீ போய் அவ கூட ரொமான்ஸ் பண்ண போறியா, இதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை, நீ போகாத அப்படின்னு மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா அவர் பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 வாரம் மட்டும் போறதுக்கோ அப்படின்னு மாதிரி கிளம்பி வீட்டுக்கு போக அங்க இருக்க இவரோட மனைவி நம்ம போகிறதா அந்த ட்ரிப் கேன்சல் ஆயிருச்சு, இதனால நெக்ஸ்ட் மந்த் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ஜாஸ்மின் கிட்ட மறைக்கிறாரு, நம்ம ட்ரிப் போன மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி எல்லா நேரங்களும் இவரோட மனைவி கூட செலவிட ஆரம்பிக்கிறாரு. ட்ரிப் போற மாதிரியே போன் பண்ணி ஜாஸ்மினுக்கு அங்க இருக்க இங்க இருக்க அப்படின்னு மாதிரி சில உருட்டுகள் எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஜாஸ்மின் ஷாப்பிங் போகணும் அப்படின்னு மாதிரி வெளியே வருவாங்க. ரோட்ல அவரோட மனைவி போய்கிட்டே இருக்கிறத பாத்துட்டாங்க. பயங்கர காண்டு, இதுக்கு மேல அவனை விடக்கூடாது, ஏன்னா ஏமாத்திக்கிட்டாடா தெரியுற அப்படின்னு மாதிரி ஹரி ஆபீஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் சட்டையை பிடிச்சி பயங்கரமா சண்டை போட இவர் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வா போகலாம் அப்படின்னு மாதிரி வண்டிக்குள்ள தூக்கி போட்டுட்டு ஜாஸ்மினோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பக்குவமா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட அங்க இருக்க இங்க இருக்க அப்படின்னு மாதிரி போய் சொன்னேன், இன்னும் ஒரு நாள் டைம் கூட நான் சொல்லிடுற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க இது எதுவுமே கேட்கறதா தயாரா இல்ல, ஒண்ணு நீ சொல்லணும் இல்லன்னா நான் சொல்றேன், நான் இதை மிரட்டுறதா கூட எடுத்துக்கோ, ஆனா இதை விட்டா நமக்கு வேற வழி கிடையாதுரா, அவனை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு மாதிரி உருக்கமா பேச இவருக்கு பயங்கர சூடாயிடுது. இதுக்கு மேல முடிவெடுக்கல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுக்காக மண்டைய ஃபுல்லா யோசிச்சு ஒரு கன்னை பாத்தீங்கன்னா போய் வாங்குறாரு. அந்த கன் எடுத்துட்டு வீட்டுக்கு போக அங்க பாத்தீங்கன்னா இவரோட மனைவிக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு மாதிரி இருக்கும். 12 மணிக்கு கேக் கட்டிங், இங்க எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்ல ஒரு சின்ன வேலை இருக்கு 12 மணிக்குள்ள வந்துடுறோமான்னு சொல்லி வேகமா கிளம்புறாரு. எங்கன்னா நம்ம ஜாஸ்மினோட வீட்டுக்கு. ஜாஸ்மினோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டும் பயங்கரமா சரக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லா சொத்தையும் விட்டுட்டு அவன் கூட வருவானாடி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி ஜாஸ்மினோட ஃப்ரெண்டும் கேட்க அவன் என்ன லவ் பண்றான்டி, என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு மாதிரி பயங்கரமா சரக்கடிக்கிறாங்க. தனித்தனி ரூம்ல போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 11:30 மணி இருக்கும். நம்ம ஹீரோ உள்ள வர்றாரு. கண்ணை எடுத்துட்டு ஜாஸ்மினை சுடணும் அப்படின்னு மாதிரி போக அவங்க பக்கத்துல நம்ம ஹீரோவோட போட்டோவையும் அவங்களோட போட்டோவையும் ஒன்னா வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா அது கூடவே வயிற்றுல கைய வச்சுக்கிட்டு குழந்தை இருக்குது இல்லையா அதை ஃபீல் பண்ணி தூங்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, கண்ணு எல்லாமே கலங்கி போயிடுது. சுடணும்னு வந்த மனுஷன் அப்படியே திரும்பி போய்கிட்டே இருக்கு. இவங்களோட ஃப்ரெண்டு பக்கத்து ரூம்ல தான் இருப்பாங்க இல்லையா, அவங்க பாத்துட்டுறாங்க. யார் அது கையில என்ன அப்படின்னு மாதிரி கேட்க கன் இருக்கிறத பாத்துட்டுறாங்க. ஐயோ அப்படின்னு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அமைதியா இருங்க, நான் எதுவுமே பண்ண வரல, அவகிட்ட பேசதான் வந்து அப்படின்னு மாதிரி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கலாம் ட்ரை பண்ண. ஆனா அவங்க கத்துன கத்துக்கு ஜாஸ்மினே வந்துடுறாங்க. கையில கன் இருக்கிறத பாத்துட்டுறாங்க. ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க. என்னை விட்டுடு, இங்கிருந்து போயிடு அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க இவர் கூடவே இப்ப இல்ல நான் சொல்றத கேளு, நான் இங்க பேசதான் வந்த அப்படின்னு மாதிரி கதவை வேகமா தட்டிக்கிட்டு உள்ள போக கன்னு ஃபயர் ஆயிடுது. ஜாஸ்மினோட வயித்துல ஒரே சுடு. அந்த இடத்துல துடிக்க துடிக்க இறந்து போறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜாஸ்மினோட ஃப்ரெண்டு வர எல்லாத்துக்கும் நீதான் காரணம், உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு மாதிரி அவங்கள துரத்திட்டு போய் அவங்களோட வயித்துல ஒரே சுடு. 2 பேரையும் கொண்டுட்டாரு. அண்ட் இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம எதோ பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மாதிரி மூழ்கிக்கிட்டே இருக்க இவரோட மனைவி ஞாபகத்துக்கு வருது. இதனால அங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்து பக்காவா கிளீன் பண்ணி வைக்கிறாரு.
அண்ட் இவரோட மனைவி ஃபோன் பண்ணி கேக் வெட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அப்பா உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காராம், உடனே வர முடியுமான்னு கேட்க இவர் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே எந்த தடையுமே இல்லாம கிளீன் பண்ணிட்டு கேக் வெட்டுற இடத்துக்கு போக அங்க பயங்கர செலிப்ரேஷனா இருக்கும். அண்ட் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா கம்பெனியோட மொத்த பொறுப்பு இவர்கிட்ட கொடுக்கறது அப்படின்றது. இதனால அங்க இருக்க எல்லாருமே அப்படியே கட் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஏரியில பாத்தீங்கன்னா 2 பொணங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த 2 பொண்ணுமே பொண்ணுங்க தான் அண்ட் சுடப்பட்டு இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல பரபரப்பா போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, பெருசா எடுத்துக்கல. மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில இவர் பாத்தீங்கன்னா எம்டியா இன்னைக்கு தான் இல்லையா கம்பெனிக்கு போய் ஒரு பயங்கர ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் கிட்ட இருந்து போன் வருது. உடனடியா ஏசிபிய பார்க்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் அங்க கிளம்பி போக உங்களுக்கும் ஜாஸ்மினுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க நாங்க 2 பேருமே இந்த வகையில தான் சொந்தம், மற்றபடி எங்களுக்கு எதுவுமே இல்ல, பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் எங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு எந்தெந்த மாதிரி கதை விட முடியுமோ அந்தந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இது கூடவே போலீஸ் பாத்தீங்கன்னா அவன் கிளவரா கொலை பண்ணிருக்கான், எந்த ஆதாரமும் கிடைக்காத மாதிரி இருக்கு, ஆனா எங்களுக்கு சிலதா கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி. ஜாஸ்மின் தங்கிட்டு இருந்த வீடு பாத்தீங்கன்னா நம்ம ஹரிதா வாங்கி கொடுத்திருப்பாரு, ஃபண்ட் எல்லாத்தையும் அவர் அக்கௌண்ட்ல இருந்தா போயிருக்கும். அது ஏன்னு கேட்கிறாரு. உடனே இவரு இந்த மாதிரி அவர் ப்ரொடியூசர் இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொன்னா அதுக்கு உதவியா இருக்கதா கொடுத்தேன்னு சொல்ல இன்னொரு ஷாக். ஜாஸ்மின் கையில பாத்தீங்கன்னா ஒரு ரேரான டைமண்ட போட்டிருப்பாரு ரிங்க, அந்த ரிங்க எடுத்து காட்டுறாரு. இதை நீங்க தான் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி பில் இருக்கு, இது எதுனாலன்னு கேட்க இல்ல பர்த்டே கிஃப்டா கொடுத்தேன், நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்ல 3ஆவதா ஒண்ணு கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா ஜாஸ்மின் இருக்காங்க இல்லையா அவங்களோட செஸ்ட்ல ஹரி அப்படின்னு மாதிரி ஹார்ட்டினை போட்டு ஒரு டாட்டூ குத்திருப்பாங்க. இதுக்கும் என்ன பாக்காரணும், நீங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்றீங்க, இந்த டாட்டூவை பார்த்தா அப்படி தெரியலையான்னு சொல்ல இவர் கடுப்பாயிட்டு என்ன சார் என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்களா, உலகத்துல எத்தனையோ பேர் ஹரியா இருக்கலாம் இல்லையா, அதுல யாராவது ஒண்ணு இருக்கலாம் இல்லையா, எனக்கு அவளுக்கும் வேற எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க என்ன ஃப்ரேம் பண்ணி பாக்காதீங்க, என்னோட லாயரை வர சொல்லவா அப்படின்னு மாதிரி கத்த. அந்த சமயம் பார்த்து ஒரு நபர் உள்ள என்டர் ஆகுறாரு. அவரை பார்த்தது ஹீரோக்கு பயங்கர ஷாக். எதனால அப்படின்னா அந்த டெட் பாடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த நபர் பாத்தீங்கன்னா பாத்துருப்பாரு, இல்லங்க வீடு காலி பண்றோம் அதோட பொருள் தான் அப்படின்னு மாதிரி சமாளிச்சு தூக்கிட்டு போயிருப்பாரு. இப்ப இவர் இங்க வந்ததால கண்டிப்பா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு மாதிரி மூச்சை பிடிச்சிட்டு நின்னுகிட்டே இருக்க உள்ள வந்த மனுஷன் எதுவுமே தெரியாத மாதிரி, சார் அடையாளம் காட்டணும்னு கூப்பிட்டு வர சொன்னீங்க, யார சார் அடையாளம் காட்டணும், எனக்கு அவனை நல்லா ஞாபகம் இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க தேவை, அவனுக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ தெரியாத மாதிரி நின்னுகிட்டே இருக்க இவங்களும் இவர் இல்ல போல வேற ஏதோ ஒரு ஆள் தான் இதை பண்ணிருக்காரு போல அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்க அப்படியே கட் பண்ணி ஆதாரம் சொல்லணும் அப்படின்னு மாதிரி போனா இல்லையா அந்த நபர் வேகமா வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலி இருக்கு இல்லையா அவங்க கிட்ட பணம் வாங்கி போறாரு. ஆனா அப்பதான் ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹீரோட மனைவி இருக்காங்களே வாசுகி அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அதனால அவங்க எந்த விஷயமும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா எல்லா விஷயத்தையும் பணத்தை வச்சு மறைச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோவும் அவங்க கூட வண்டியிலே போய்கிட்டே இருக்கும்போது எங்க போறோம், நம்ம ஃபார்ம் ஹவுஸ் இந்த வழியில இல்லையே அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க ஒரு வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி மறந்து போற வியாதி இருக்கும். ஜாஸ்மின் நீயா வந்திருக்க, நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி வருவேன்னு சொன்னேன், சம்பாதிச்சிட்டியாமான்னு கேட்க நான் சம்பாதிச்சிட்டமா வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஹீரோக்கு ஒன்னும் புரியல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க அவங்க வேற யாரும் கிடையாது, ஜாஸ்மினோட அம்மா தான். அடிக்கடி மறந்து போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு நான் தான் ஜாஸ்மின் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிட்டேன், அது அவங்கள கூட்டு போகதான் இங்க வந்திருக்கோன்னு சொல்ல இவர் எங்க கூட்டு போறோம்னு கேட்கிறாரு. நம்மளோட வீட்டுக்கு தான் சொல்றாங்க. கட் பண்ணி கார்ல எல்லாரும் போய்கிட்டே இருக்கும்போது ஹரிக்கு இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கிஃப்ட் நடுவுல பாத்தீங்கன்னா காணாம போயிட்டு இருக்கும். எதனால அப்படின்னா இந்த கிஃப்ட தூக்கிட்டு போய் ஜாஸ்மினோட வீட்டுல வச்சிட்டு இருப்பாரு. ஹரியோட மனைவி தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க, கிடைச்சிருக்காது. இப்போ அந்த கிஃப்ட் கிடைச்சிருச்சு, அது நம்மோட வீட்லயே தான் இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்ல ஹரிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி நம்ம பண்ண சம்பவங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம். அமைதியா இருக்காரு. அதை அப்படியே கட் பண்ணி இவரோட மனைவியோட வாய்ஸ் ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் எதுக்காக நான் அவரை காப்பாத்தினேன்னு தெரியுமா, ஜாஸ்மினோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, ஆனா என்னோட வாழ்க்கை இன்னும் முடியல, என்னோட வாழ்க்கையை இப்பதான் ஆரம்பிக்க போகுது, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி எதுவுமே பண்ணாத என் குழந்தை எதுக்காக கஷ்டப்படணும் அப்பா இல்லாம, இந்த தப்புக்கள் எல்லாத்தையுமே பண்ணது ஹரிதா இல்லையா, அவன் மட்டும்தான் கஷ்டப்படணும் அப்படின்னு மாதிரி சொல்லிதான் ஜாஸ்மினோட அம்மாவை கூட்டு போவாங்க. டெய்லி பார்க்கும்போது பயங்கர கஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த பனிஷ்மெண்ட். அது கூடவே இந்த உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சும் நான் கேட்காம இருக்கான் இல்லையா இந்த விஷயம் அவனுக்கும் தெரியும். சோ இதனாலயும் பாத்தீங்கன்னா அவனால எதுவுமே பண்ண முடியாது. இதுவும் ஒரு மாதிரியான பனிஷ்மெண்ட் தான். இந்த பனிஷ்மெண்ட் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.